பரவாயில்லம்மா, ஜாதகத்துக்கு பூஜையெல்லாம் பண்ணி மஞ்சள்லாம் வச்சிருக்கு. ஐயோ சாமி, அது மஞ்சள் இல்ல, சாம்பார் ஊத்தி போச்சு. எது சாம்பாரா? அப்ப ரெண்டாவது பக்கத்துல குங்குமம் வச்சிருக்கோ? அது வத்த குழம்பு சாமி. அரே குருட்டு கேள்வி, நீ குழம்பெல்லாம் கொட்டி விளையாட, இது என்ன உன் புருஷன் தட்டா? இது ஜாதகமா, அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அதாவது மொத்தம் உங்க வீட்டுல எத்தனை பேருமா? அதுவா சாமி, நானு, என் புருஷன், பிள்ளைய 2 பேர் சாமி. அதாவது இப்ப பாத்துக்கிட்டீங்கன்னா உங்க ஜாதகத்துல என்ன சொல்ல வருதுன்னா, நீங்க உங்க புருஷன் உங்களுக்கு 2 பிள்ளைய, ஆக மொத்தம் 4 பேரு. கரெக்டு தானம்மா? எப்படி சாமி கரெக்டா சொன்னீங்க? அரே சன்னியம் பிடிச்ச சாம்பார் கேள்வி, இப்ப நீ தானே சொன்ன. மறந்துட்டேன் சாமி. சரி சாமி, எல்லாமே நீங்க என்கிட்ட கேட்டு சொல்றீங்களே, ஏதாச்சும் புதுசா சொல்லுங்க சாமி. புதுசா தானம்மா? சொல்லிட்டலாம். இப்போ உங்க ஜாதகத்தை பாத்தீங்கன்னா, முத பக்கத்தை பார்த்தீங்கன்னா, 2வது பக்கம் என்ன சொல்றது? ஓகேம்மா, பிடிச்சிட்டேம்மா. என்னது சாமி? ஜாதகத்துல கிரகத்தெல்லாம் தேடி கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ நான் உங்களுக்கு சொல்றேம்மா. உங்களுக்கு கல்யாணம் எத்தனை வருஷம் ஆகுதுமா? அதுவா சாமி, 25 வருஷம் ஆகுது. அப்படின்னா உங்க மூத்த பிள்ளைக்கு வயசு எத்தனை ஆகுது? அவனுக்கு 20 வயசு ஆகுது சாமி. கேள்விக்கு கல்யாணம் ஆகி ஒரு 25 வருஷம், மூத்த பிள்ளைக்கு ஒரு 20 வருஷம், பார்த்தா 5 வருஷம். இது மாதமாக இருக்கிறதுக்கு ஒரு 10 மாதம்னு வச்சுட்டாலும் 4 வருஷம் சொல்லிடலாமா? இப்போ உங்கள் ஜாதகத்தில் என்ன சொல்ல வருதுன்னாம்மா, உங்களுக்கு கல்யாணம் ஆகி 4 வருஷம் குழந்தை தாமதமாக பிறந்திருக்குன்னு சொல்லுதுமா உங்கள் ஜாதகம். எப்படி சாமி கரெக்டாக சொல்றீங்க? என்ன இந்த கேள்வி எது சொன்னாலும் பல்ல ஈனி இழிச்சிட்டு நம்புது. அதெல்லாம் அப்படிதாம்மா, அதான் ஜாதகத்தில் தெளிவாக இருக்குதேம்மா. வேற ஏதாவது சொல்லுங்க சாமி. கொடுக்குற 50 ஓவாக்கி இந்த கேள்வி நம்மளை விட மாட்டா போலையே. வேற என்ன சொல்லுவானா மாட்டானா? சொல்லிடலாமா. இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டில் 2 பிள்ளை எப்படியும் மூத்த பிள்ளை அப்பாவியாக தான் இருக்கும், 2வது பிள்ளை அது ஒரு பொறுக்கியால இருக்கும். அப்போ அதையே சொல்லுவோம், ராமா என்னையை காப்பாற்று. இப்போ இந்த ஜாதகப்படி பார்த்தீங்கன்னா உங்கள் மூத்த பிள்ளைய பற்றி எந்த பிரச்சனையும் கிடையாதுமா. ஆனால் உங்களோட 2வது புள்ள, அதாவது கடைசி புள்ள வீட்டுக்கு அடங்காமல், வேலை வெட்டிக்கு போகாமல், பொம்பளை பிள்ளைகளை பார்த்தா சிலுவெழுத்துக்கிட்டு ஃபோனில் பேசிக்கிட்டு பொறுக்கியாக சுற்றிக்கிட்டு இருப்பான். கரெக்டு தானம்மா? எப்படி சாமி நேரில் பார்த்த மாதிரியே சொல்கிறீங்க? எங்கள் வீட்டு எரும மாடு அப்படி தானே இருக்குது. குடும்பத்தில் நடக்கிறது தான் எனக்கே தெரியுமே சாமி. வேற ஏதாச்சும் உலக நியூஸ் இருந்தால் சொல்லுங்கள். உலக நியூஸு? உலக நியூஸு சொல்லிட்டலாமா. அதாவது உலக நியூஸ் தானே. உலக நியூஸ் பார்த்தீங்கன்னா விஜய் இருக்கார் பாருங்க, இளைய தளபதி விஜய். அவர் நடிக்கிற கோட்டு திரைப்படம் 500 கோடி வசூலிக்கும்னு உங்கள் ஜாதகத்தில் இருக்குமா? 500 கோடியா சாமி? உங்கள் வீட்டு மாடு 4 மாட்டை எடுத்துட்டு ஓட என்ன இது என்ன சொன்னாலும் நம்புது. கோட்டும் எதிரி கிளவி. அரே கிறுக்கு கிளவி, உன் வீட்டு ஜாதகத்தில் உன் வீட்டு நியூஸ் தான் பார்க்க முடியும், உலக நியூஸ் எல்லாம் பார்க்க முடியாது. ஐயோ மன்னிச்சிருங்க சாமி. எதுவும் சந்தேகம் இருக்குதாம்மா? ஜாதகத்துலலாம் ஒன்றும் சந்தேகம் இல்லை, ஜாதகம் பார்த்தவன் மேலே தான் சந்தேகமாக இருக்கு. அம்மா சொல்கிற நீ? அட வீணா போனவனே, அது முதல்ல ஜாதகமே இல்லைடா, அது என் மையன் 5ஆவது படிக்கும் போது எழுதி பார்த்தா சூரிய குடும்பம் நோட்டுறா. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? ஐயோ, அட ஆமா கேள்வி, அதான் அந்த ஜாதகத்தில் ராகு கேது இல்லாமல் யுரேனஸ் நெப்டியூன் ப்ளூட்டோ இருந்துச்சா? அட இது கூட தெரியாத கிறுக்கு பயலா இருக்கியேடா. அப்புறம் ஏமா கேள்வியாக கேட்டுக்கிட்டு இருந்த? ஆனால் சனியை முடிச்சவனே, இன்னைக்கு சனிக்கிழமை சடோன்னு டிவியில் சீரியல் பார்க்க முடியாதனால உன்னை வச்சு டைம் பாஸ் பண்ணிக்கிட்டேன். டைம் பாஸ் பண்ணியா? உன்னை பார்சல் பண்ணி மேலே பாஸ் பண்ணிட வேண்டி எரும மாட்டு கேள்வி. அமுக டுமுக அமால் டுமால், அமுக டுமுக அமால்.